எஸ். இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 1401 to 1450 வரைக்கும் ரீட் பண்ணுவோம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டில் ஒரு கொஷின் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இரவில் விண்மீன்கள் காட்சியளிக்கின்றன. ஒருமை பன்மையற்ற ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கண்டறிக. ஸோ அந்த கொஷினில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் சார் அப்படின்னா, உயர்திணையா அக்ரிணையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை தான். ஓரறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் ஏதாவது டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு அக்ரிணையில் வந்துடும். ஸோ அக்ரிணையில் நெக்ஸ்ட்டு என்ன சார் செக் பண்ணணும் அப்படின்னா, படற்கை இடத்துல வந்திருக்குது. ஓகேங்களா? படற்கை இடத்துல பலவின் பாலில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ விண்மீன் அப்படின்னா ஓகே, ஒன்றரை டிஃபைன் பண்ணுது. விண்மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவின் பாலை டிஃபைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு விகுதி சொற்களை என்ன வரும் அப்படின்னா ஆ ஆ அப்படிங்கிறத விகுதி சொற்கள். நேற்று நான் ஆல்ரெடி இன்னொரு கொஷின் சொல்லியிருப்பேன் இதே மாதிரி. ஸோ அப்படி அந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் இரவில் விண்மீன்கள் காட்சி அளிக்கின்றன. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அக்ரிணியில் பலவின் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா விகுதி சொற்கள் என்ன இடம்பெயரும் அப்படின்னா ஆ அ அப்படிங்கிற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயரும். விகுதி சொற்கள் ஆ அ அப்படிங்கிற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா உங்களுக்கு அக்ரிணையாக இருந்தால் கூட உங்களுக்கு திணை பால் எண் இடமெல்லாம் உணர்த்தும். தமிழில் நமக்கு உயர்திணைனா மட்டும் திணைப்பால் எண் இடம்னா ஈஸியாக கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் பாருங்கள் தமிழ் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு. ஸோ அக்ரிணையிலேயே உங்களுக்கு திணைப்பால் எண் இடம் உணர்த்துறதுனால தமிழ் நல்லா தெளிவாக படிக்கணும். ஸோ நாட் ஓன்லி அந்த மாதிரி ஜென்ரலாக கொஷின்ஸ் கேட்கலாம் ஒருமை பன்மைலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், மாங்காய்கள் மட்டுமே வடுக்கப்படுகின்றன ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஸோ இதுலேயும் படித்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய்கள் அக்ரிணை பன்மையில் கொடுத்துருக்குறாங்க, படற்கை இடத்துல வந்திருக்குது. அதே மாதிரி ஒன்றனை குறிக்குதா, ஒன்றன் பால் அக்ரிணையில் ஒன்றன் பாலை குறிக்குதா, பலவின் பாலை குறிக்குதான்னு பாருங்கள். படற்கை இடத்துல மாங்காய்கள் பலவின் பாலை குறிக்கிறதுனால ஸோ இதனுடைய விகுதி சொற்கள் வந்து ஆ ஆ அதுங்க தான் விகுதி சொற்கள். ஸோ ஆன்சர் வந்து மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. நீங்கள் ஆப்ஷன் சி வடுப்படுகின்றன இதுவும் கரெக்டு தான் சார் நினச்சிடாதீங்க. அது மாங்காய் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, அது ஒருமையில் இருக்குது. ஸோ நமக்கு பன்மையில் இருக்கிறது வந்து மீன்ஸ் இதில் கரெக்டான ஆன்சர் வந்து மாங்காய்கள். பன்மைக்கு தான் வந்து பலவின் பாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விகுதி சொற்கள் ஆ ஆன்னு வரும். மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன. இதை நோட் பண்ணி வச்சுங்க. விகுதி சொற்கள் ஆ ஆ அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஒருமை பன்மையில். இப்போ கொஷின் நம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். கொஷின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு அதுவும் அங்கோ நிற்கும் அப்படிங்கிறது டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறது. ஸோ இதான் சுட்டு விடை. நேற்று ஒரு கொஸ்டின் அதே மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வினாவிற்கு இந்த மாதிரி நீங்கள் நம்ம இதே மாதிரி எல்லா கொஷின்ஸ் நிறைய இதே மாதிரி நான் பார்த்துட்றோம். நேர் விடை, சுட்டு விடை, ஏவல், மறை விடை. நான் கொஸ்டின் பேப்பரில் மேபி உங்களுக்கு லாஜிக்கை கூட கேட்கலாம். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் வந்து பார்த்தீங்கன்னா உருவது கூறல் விடை. ஓகேங்களா? வினாவிற்கு விடையாக இதுக்கப்புறம் நேர்வதை கூறுறது வந்து பார்த்தீங்கன்னா
இன் உங்களுக்கு உருவது கூறல் விடை. ஓகேங்களா? அதே மாதிரி வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் வந்து உற்றது உரைத்தல் விடை. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸு இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் இதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எல்லா எக்ஸாம்லேயும் இதே மாதிரியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிற கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 5000 கொஷின் 10,000 கொஷின் நீங்கள் ரீசெண்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா, ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணி நான் டீச் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூட வரலாம். எப்படி கேட்டாலும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸ்கூல் புக்கை தாண்டி கொஷின் போகிறதில்ல. ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாஜிக்காக கேட்பாங்க. ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாருங்கள், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் இனமொழி விடை. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம். ஸோ வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரு விடையாக கூறுது. ஸோ ஒரு கொஷினுக்கு இன்னொரு அதுக்கு இனமான மற்றொன்று ஆன்சராக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இனமொழி விடை. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா அப்படின்னா எனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியும். ஸோ அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு அது அறிய வினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கொசரம் அறியா வினா. டெலிகேட் அப்படின்னா பேராளர். இதுவும் 10th வந்து 12th புக்கெலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் கொஷினில் கேட்பாங்க கலைச்சொல் அறிவோம்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அகலாய்வு 4 ஆப்ஷன் ஏவும் டியும் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் 4ன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். புடைப்பு சிற்பம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஆப்ஷன் நல்லாவே தெரியும். இம்ப்ரோவ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு கல்வெட்டியெல்லாம் என்ன, பொறிப்புனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது 2 ஆப்ஷன் பி எல்லாம் சரி. 2வது கல்வெட்டியல் பொறிப்பு, இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சரை எடுக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏ வரும், இல்லை ஆப்ஷன் ஏ வரும், ஆப்ஷன் டி வரும்னு. ஸோ கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி. இது ஆல்ரெடி நம்ம கொஷின்லேயே நான் சொல்லியிருக்கிறேன் கிளாஸ் எடுக்கும்போதே. ஸோ மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் ஊடகம். ஓல்டு 10th புக்கில் கலைச்சொல் அறிவோம் அலுவலக சொற்கள்லாம் இருக்குது 10th புக்கு 12th புக்கெலாம். ஸோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நெல்லிக்காய், இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஊமையால் விளக்க பெறும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையின்மை. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல். இந்த கொஷின் நம்பர் 9, 10 எல்லாமே ரீசெண்டாக பார்த்தது தான். ஸோ நம்ம 8th புக்கில் அந்த ஒரு 5 to 10 இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 8th புக்கு 10th புக்கெல்லாம் அதே கொஷின் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டிருக்கிறாங்க. மேபி குரூப் 4க்கு உங்களுக்கு திருக்குறள் இல்லை அப்படின்னா பொதுவான ஒரு தொடர் கொடுத்துட்டு கூட உவமையின் பொருள் கண்டறிக, உவமையின் பொருளுக்கான அந்த சொல்லுக்கான உவமை கண்டறிகன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால தான் நம்ம கொஷின்ஸ் ரீட் பண்ண இதுக்கு ஆப்போசிட்டாகவும் கொஷின்ஸ் வரும் அப்படி தெரிஞ்சு நீங்கள் புக்கை ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம புக்கை ஒரு டைம் படிச்சுருவோம்.
ஆனால் இப்படி எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது யாருமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இப்போ ஒரு 5 to 10,000 கொஷின் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம இதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும் கண்டிப்பாக. ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எப்படி படிக்கணும். ஸோ நானே ஆல்ரெடி இப்போ டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அட்லீஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாவது எவ்வளோ பேர் பாருங்கள் ஃபெயில் ஆகுறாங்க. 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் 8 to 10 lakhs தமிழ் கிளியர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே. ஸோ இதை நம்ம கிளாஸ் இது ஒரு 5 to 10,000 கொஷின்ஸை ரீட் பண்ணால் கூட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே பாஸ் ஆகிடலாம். நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது காமன் டிஎன்பிசி போர்டில். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பிறவினையை டிஃபைன் பண்ணுது. இந்த இடத்துல அவர்கள் நன்றாக படித்தனர் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை. ஸோ மேலே பாருங்கள், இதில் வந்து தந்தை வந்து மகனை நன்றாக படிக்க வைத்தார்னு தொடர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல பிறவினையை டிஃபைன் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல அவர்கள் அப்படிங்கிறதுனால இது யாரை சொல்லலை. அவர்கள் அப்படின்னா தேர்ட் பர்சன் மாதிரி, நன்றாக படித்தனர் அப்படிங்கிறதுனால அவங்க, அதனால் இந்த இடத்துல தன்வினையை டிஃபைன் பண்ணுது. அவர்கள் அப்படின்னா யாருன்னு நம்ம சொல்ல முடியும். அவங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் வந்து நன்றாக படிச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு இண்டிவிஜுவல், இப்போ தேர்ட் பர்சன் ஒருத்தர் குறிக்குது. இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரியான விடையை தேர்வு செய்ய வினா தொடரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே ஒரு 30 to 40 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாகவே இலக்கணம் இருக்கும். அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 கொஷின்ஸ் 20 to 30 கொஷின்ஸ்க்கு தான் இங்கே காம்படிஷனே. விடைக்கேற்ற வினா இந்த தொடருக்கு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஆனால் இதுலேயும் பாருங்கள், எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். இதுக்கு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. கொஷின் நம்பர் 14, எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? ஸோ இதுவும் நீங்கள் எப்படி பாடுபடுகிறது அப்படிங்கிறது கொஷின் வராது. எதனால் பாடுபடுகிறது, யாருக்கு பாடுபடுகிறது, ஸோ அப்படிங்கிறது கொஷின் வந்து நம்ம மேக் பண்ண முடியாது. இன்னோசை அப்படிங்கிறது இனிமை ப்ளஸ் ஓசை. ஸ்கூல் புக் பேக்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பொருந்திய இணை பொருத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. இந்த பொருந்து அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளோடு பொருத்து அப்படின்னா பொருத்து. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷன் 3 கரெக்டு. கண்டிப்பாக உங்களுக்கு 3 கரெக்டுன்னு தெரியும். பொருந்து அப்படின்னா நல்லவங்களோட பொருந்துன்னு தான் நம்ம சொல்லுவோம். நல்லவங்களோட பொருந்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லுவோம். ஸோ அதனால தான் நல்லவரோட அந்த ஆப்ஷன் 2வும் 2வது 2 and 3 சூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
நல்லவரோடு பொருந்து, பொருளோடு பொருத்து அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்டான இணை. பொருளோடு பொருத்து நல்லவரோடு பொருந்து அப்படிங்கிறது தான் இந்த கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கான இணை. ஸோ அதனால் நல்லா படித்து இந்த மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பொருள் தெரிஞ்சிருக்கணும், பொருளும் மாறிடக்கூடாது. அந்த சொல்லுக்கான பொருள் மாறிடுச்சுனாலும் ஆன்சர் வராது. ஸோ இதெல்லாம் திருக்குறளாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள தொடரை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறைப்படுத்தி எழுதுக. திருக்குறளில் கூட கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை ஜென்ரலாக பழமொழியில் கூட கொஸ்டின் கேட்குறாங்க. பழமொழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நார்மலாக ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இருந்தால் ஓகே, நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ திருக்குறள், பழமொழி இந்த மாதிரி டைமில் இப்படி சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னா நம்ம யாரும் பழமொழியாக அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக பழமொழி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்களில் திடீர்னு இதுவா அதுவாங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கிறதுனால சரியான தொடரை தேர்ந்தெடு, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தேர்ந்தெடு, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது அப்படிங்கும்போது நீங்கள் தமிழில் எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி செய்தி தொடராக நீங்கள் படிச்சிட்டிங்க. அப்படி தான் நம்ம கொஷின்ஸே இருந்தது. எல்லாருக்குமே செய்தி தொடராக கொஷின்ஸ் இருந்தது. ஆன்சர் பண்ணியாச்சு. 85, 95, 98 கொஷின்ஸில் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த இலக்கணனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது தமிழில். ஸோ ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் தமிழில் கொஷின்ஸ் 85, 90 கொஷின்ஸ் கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிகே நீங்கள் கண்டிப்பாக மோர் தென் 80 கொஷின்ஸ் கிராக் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் நீங்கள் எந்த அளவுக்கு இல்லை கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக ஆன்சர் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகே ஆன்சர் பண்ணணும். தமிழ் வந்து டிஃபைன்டு, ஜிகே ஓகே நம்ம சப்ஜெக்ட்லாம் ஸ்கூல் புக்கிலிருந்து கேட்குறாங்க. ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லாவே கிளியராக தெரிஞ்சிருக்கணும். எல்லா டாபிக்ஸ்லுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கணும். சும்மா அந்த ஓரிரு வார்த்தைகள் மாதிரிலாம் கொஷின்லாம் கேட்கறது இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தமிழுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, மேக்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ அது போக ஜிகே ஸ்கூல் புக்ஸை படித்தாவே கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் டைமில் கூட நம்ம ஓவராலாக இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. இந்த 9th புக்கில் நம்ம படிக்கிறோம். இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. அகர வரிசைப்படுத்தி எழுதுக சொற்களுக்கு எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை சார் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள்
தொடங்கும் சொற்களோட முதல் எழுத்து அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது ரெண்டுமே உங்களுக்கு உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்கள் தான் எல்லாமே இருக்குது. வினையச்சம், பிடினா பிடித்து, பிடித்த அப்படின்னா பெயரச்சம், பிடித்தல் அப்படின்னா அது தொழிற்பெயரில் போயிடும். வினைமுற்று நட அப்படின்னா நடக்கிறது, இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வினைமுற்று. நடந்த அப்படின்னா பெயரச்சம், நடந்து அப்படின்னா வினையச்சம், நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். இதில் இந்த மாதிரி தான் பெயரச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன, எதிர்மறை பெயரச்சம்னா என்ன, வினையாரணை பெயர்னா என்ன, வினைமுற்று. இந்த டைரெக்டாக கொடுத்து இந்த மாதிரி வேர்ச்சொல் கொடுத்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. இது போக அட்வான்ஸ்டாக இப்போ ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஷின் கேட்டுட்ருக்குறாங்கன்னா, ஒரு தொடர் கொடுத்துட்டு அந்த தொடரில் வினைச்சொல் எது, வினைமுற்று எது, அதுக்கு வந்து வேர்ச்சொல் கண்டறிக, இல்லை அந்த வினைச்சொல்லுக்கு வினையாளனை பெயர் கண்டறிக அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால் தொடர்னால் இப்படி தொடரில் எது வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல், எது எழுவாய், எது பயனிலை, எது செய்படு பொருள், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டே வாங்க. ஆல்ரெடி பேசிக்ஸ் இலக்கணத்திலே தெரியும். தொடரில் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். வா என்ற சொல்லுக்குரிய பெயரச்சம் வந்த. ஸோ இப்போ நம்ம ஒரு 5000 கொஷின்ஸ் பார்த்து இதுக்கு இந்த 5000 கொஷின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கூட கொஷின்ஸ் இருக்கலாம் டிஎன்பிஎஸ்சி தமிழில். ஆனால் அந்த 5000 கொஸ்டின்லேயே நானே சொல்லிடுவேன், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் மாற்றி கூட கேட்பாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கை ரீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் கொஷின்ஸ் ஒரு சிலது டெஸ்ட் வைப்பேன் அந்த பேட்டர்னில். ஸோ அப்படிங்கும்போது நீங்களே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின் வந்தாலும் ஆன்சர் பண்ணணும், எப்படி கொஷின் வந்தாலும் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ் 95 போட்டுருவீங்க. ஒரே அப்ரோச்சில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா கஷ்டம். ஒரே அப்ரோச் அப்படின்னா டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்டால் டைரெக்டாக கொஷின் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க டைரெக்ட் கொஷின்ஸ்க்கெலாம். பட் இன்டைரக்ட் கொஸ்டின், கொஞ்சம் லாஜிக் கொஸ்டின், இந்த இடத்துல தான் தமிழ் வந்து யாருக்கு நல்லா தெரியுதோ அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. டைரெக்ட் கொஸ்டின் ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுறாங்க 100%. ஸோ 100% ரொம்ப டஃப்பாகவும் கேட்க மாட்டாங்க. அந்த 20 to 30 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அதுக்கு வந்து யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே குரூப் 4 கிளியர் பண்ணிடுறாங்க, மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அரைந்தனுடைய வேர்ச்சொல் கட்டளை இடுதல். கேட்டார் அப்படின்னா அதனுடைய கட்டளை இடுதல் தான் வேர்ச்சொல். கேள். பேசினால் அப்படின்னா பேசுங்கிறது தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல்லாமே கட்டளை இடுதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக சொல்கிறது ஏவல் விடை. பிறகு தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. பயறு, முதிரை, சிவியல் அப்படிங்கிறது தானியங்களை குறிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொருந்தாத சொல்ல கண்டறி, பொருத்தமான சொல் இட்டு எழுதுக. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்லும் பொருளும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ 9th புக்லேயே நீங்கள் பெரிய புராணத்தில் எடுத்துக்கங்க. இப்போ தேன் அப்படின்னா நிறைய இடத்துல தேனுக்கு வந்து சொல்லும் பொருள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 9th புக்கில் எடுத்து படித்து பாருங்க பார்ப்போம். பெரிய புராணத்தில் பொருந்தாதே சொல்லை கண்டறி அப்படின்னு தேன் இருக்குது, தேனை குறிக்கும் சொல் அல்லாதது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இல்லை கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்து 4 சொல் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல கூட தானியங்கள் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இலக்கணத்தில் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தானியங்களை குறிக்கும் சொல், இல்லை உங்களுக்கு தேனை குறிக்கும் சொல்ல கொடுத்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 10th புக்கில் ஃபஸ்ட்டு இயல்கள் இருக்குது பாருங்கள். இலை வகை,
குலை வகை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தாதை சொல்லை கண்டறியன்னு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த 4 சொல்ல படித்து இதெல்லாம் இந்த டைப்பு இந்த வகையை சார்ந்தது, இது வந்து வேறு வகை, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இல்லை இலக்கணத்தில் கூட சார்பெழுத்துக்களில் 3 கொடுத்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் இல்லாத கொடுக்கலாம். அதை கொஷினில் சொல்ல மாட்டாங்க சார்பெழுத்துக்கள்னு, ஜஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்ட்டுருவாங்க. இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. பட் ஆனால் ஒரு சில கொஷினில் பொருந்தாத சொல்லை கண்டறின்னு தான் கொஷின் கேட்டு 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. 4 வந்து பார்த்து அதே மாதிரி குற்றியலுகர சொற்கள், வல்லினமை குற்றியலுகர சொற்கள், மெல்லினமை குற்றியலுகர சொற்கள், இடையினமை குற்றியலுகர சொற்கள். இதில் 3ல் வந்து ஏதோ ஒரு டைப்பில் கொடுத்துட்டு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானே டெஸ்ட் வச்சுருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, கொஷின் பேப்பரையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படிங்கும்போது நல்லா தெளிவாக நீங்கள் எதுக்கு கொஷின்ஸ் இந்த டைம் நீங்கள் ரீட் பண்ணி தான் நீங்கள் நல்லா படிக்கணும். ஒரு சப் டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இலையின் வகை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் படிக்கிறீங்களோ அந்த இலையின் வகை தான் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு நல்லா படிக்கணும்னு அர்த்தம். தமிழ் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ எதுக்கு படிக்கிறோம், அது எங்கே பயன்படுத்துகிறோங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண முடியும். முந்தி படித்தா போதும் அப்படின்னு இருந்தது. தமிழ் வாசித்தா ஓகே, வாசிட்டு வந்தால் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே, இந்த கொஷின் கேட்பாங்க, செய்தி தொடர் மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி தான் எல்லாருமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிட்டோம். 95, 98 ஈஸியாக போட முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த பேஜில் அந்த லைனுக்கு மட்டும் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கலைச்சொல் அறிவோம்னு சொல்லி நான் 9th புக்கில் ஒரு கொஷின், 10th புக்கில் ஒன்று எடுக்கலாம், 11th புக்கில் ஒன்று எடுக்கலாம், 12th புக்கில் ஒன்று கொடுத்து கேட்கலாம். ஆனால் 4மே கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் தான் அக்ரி ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் அகலாய்வுகள் சார்ந்தது. 6th to 12th புக்கில் ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்து வைக்கலாம். அக்ரோனமின்னா என்ன, அக்ரிகல்ச்சர்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிற சென்டென்ஸ், இல்லை ஒரே மாதிரி பொருள் தரக்கூடிய இரிகேஷன் டெக்னாலஜி, ஒரே மாதிரி பொருள் தரக்கூடிய கலைச்சொல் அறிவோம்லாம் எடுத்து கொஷினில் வச்சுருவாங்க ஆப்ஷனாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கு, 10th புக்கு, 11th புக்கு, 12th புக்கு மெர்ஜ் பண்ணி கொஷின் எடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி தான் கொஷினே கேட்டிருக்கிறாங்க. புல்னா ஓரறிவு, இந்த கொஷின் ரீசெண்டாக நம்ம பார்த்தது தான். குலைனா கொத்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 10th புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதில் எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடர். தேர் திருவிழாக்கு சென்றனர். ஸோ இது போக இன்னும் நம்ம சிலபஸில் ஒன்றுனா அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க, கட்டுரை அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிசி கொஷின் ஒரு 5000 கொஷின் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுலேயே நானே கொஷின்ஸ் ஆல்டர்னேட் பண்ணி தான் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் கான்செப்ட் இருக்குது, நான் டீச் பண்ணிடுவேன். அது போக சிலபஸ் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்கூல் புக் வைஸு. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கும் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கெலாம் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக கூட வரலாம் 100%. அப்படி 100% வந்தாலும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழில் நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி இலக்கணம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் எப்படி நீங்கள் எப்படி யாருமே டிஃபைனே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புதுசாக தான் எழுதணும் இலக்கணம். தமிழில் புதுசாக இலக்கணம் எழுதுங்கிறது ஒரு நாளில் ஒரு வருஷத்தில் தான் எழுதவே முடியாது. ஸோ டெபிட் கார்டுனா பாருங்கள், பற்று அட்டை.
இதே கொஷின் பாருங்கள், எல்லா எக்ஸாம்லேயும் பொறுத்துக, பொருந்தாத இணை எது, சரியான சரியான கலைச்சொல் கண்டறிக, இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு, கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி, அதிகாலை விழித்தெழுதல் நல்லது, பிறமொழி கலவாத தொடர், ஏன்னா ரோபோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தமிழில், கம்ப்யூட்டர், காலிங் பெல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கில சொற்கள். அதிகாலை விழித்தெழுதல் நல்லது அப்படிங்கிறது தமிழ் சொற்கள், தமிழ் தொடர். கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது அப்படிங்கிறது வலுவு சொற்களை நீக்கி எழுதல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மரபு பிழையெல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி கொஷின், வலுவு சொற்கள்லாம் கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். தமிழ் நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிச்சிருங்க. ஸ்டாண்டர்ட் 1லேருந்து 5 வரைக்குமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும். ஈவன் நானே எனக்கே 5th ஸ்டாண்டர்டில் எடுத்து பார்க்கும்போது கூட ஒரு சில கொஷனுக்கு ஆன்சர் தெரியல. நல்லாவே உங்களுக்கு ஸ்கூல் புக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டு. பட் வே ஆஃப் அப்ரோச்சில் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ஸு. ஸ்கூல் புக் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. புக்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கான்செப்டு எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிற வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புக்கை எப்படி எழுதுகிறார்கள் அப்படிங்கிற வே ஆஃப் அப்ரோச்சில் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா செங்கோண முக்கோணத்தில் எப்படி கொடுத்த எந்த இடத்துல 90 டிகிரிங்கிறது அதை வந்துட்டு எழுதுனவருக்கு தெரியும். நம்ம படிக்கிறவருக்கு நம்ம ஃபார்முலாவாக படிச்சிடுறோம், மனப்பாடம் மட்டும்தான் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டு. செங்கோண முக்கோணம் எப்படி கொடுத்தாலும் 90 டிகிரி தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நீங்கள் கர்ணத்தோட வேல்யூ கரெக்டாக எடுத்து எழுத முடியும். அடுத்து நோட் பண்ணிங்க, வினை மரபு. சோறு அப்படின்னா தின் வராது, முறுக்கு தான் தின் சொல்லுவாங்க மரபு பிழையில், வினை மரபில். சோறு உண் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறின்னு சொல்லி கண்ணதாசன் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படின்னா நூட்கள் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ நம்ம நேற்று கூட ஒரு கொஷின் வச்சுருந்தோம், வீரகாவியம், காவியப்பாவை, முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கொஷின் நம்ம வச்சுருந்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், அதில் ஆன்சர் எல்லாமே பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. நீலமேகம் அந்த மாதிரி நூலாசிரியரும் அவன் படித்து தான் நீங்கள் ஆகணும் எல்லாமே. பொருந்தாதை சொல்ல கண்டறின்னு கொடுத்து கண்ணதாசன் கொடுத்து அவர் இயற்றிய நூட்கள் எழுது, இல்லை சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் கொடுத்து அது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசு விருது பெற்ற நூலை கொண்டு வந்து உள்ள மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இது தமிழ்நாடு சுரதா எடுத்துங்க. சுரதா வந்து பார்த்திங்கன்னா ஓமை கவிஞர், தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற நூலை கொடுத்து ரிமைனிங் 3 வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு செக் பண்ணுவாங்க, எது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், எது தமிழ்நாடு அரசு கொடுத்த விருது பெற்ற நூல்னு தெரிஞ்சிருக்கணும். பண்பு தொகை அல்லாத சொற்கள் பாருங்கள். மூதூர் அப்படின்னா நிறைய பேர் ஆப்ஷன் இது வராதுன்னு ஆப்ஷன் பி தான் எடுப்பாங்க. இதெல்லாம் 11th 12th புக்கில் நல்லா ப்ரீஃபாக இருக்குது. ஓல்டு 11th 12th புக்லேயுமே நான் கொடுத்துருப்பேன், படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு ரெண்டுமே இலக்கணத்தை ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்குங்க. வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். ஐயால் 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை உறுப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உரு அப்படிங்கிறது உரிச்சொல். வேற்றுமை தொடரில் கூட நம்ம பவனந்தி முனிவர், ஓகே, தொல்காப்பியம் தான் ரெஃபர் பண்ணுறோம்.
ஆனால் பாருங்கள் இவர் வீரசோழியம் புத்தமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொல்காப்பியத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கிறாரு. நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணல இப்போ, பட் ஆனால் இடைக்காலத்தில் அந்த மாதிரி தான் அவர் இலக்கணத்தில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. சார் அவர் எழுதுறது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். திருக்குறளுடைய 3 அதிகாரங்களை கொடுத்துட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸை கொடுத்துருக்குறாங்க, குடிமையல்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 5 to 10,000 கொஷின் இல்லை, எவ்வளோ கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமே கூட ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாகவே ஒரு 100 கொஷின்ஸ் வரலாம். ஒரு ஏஐ ஒரு கொஷின் எடுத்துன்னு வச்சிங்களேன், தமிழை யோசிச்சு பாருங்கள். யார் கம்ப்யூட்டரில் ஒரு கொஷின்ஸுக்கு டைப் பண்ணியிருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் ஏஐ கொஷின்ஸ் அப்படிம்பாங்க. ஏஐ கொஷின் எடுத்ததுன்னு வச்சிங்களேன், இது வரைக்கும் யாருமே தமிழ் கொஷின் ஈவன் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் நீங்கள் எதுவும் டைப் பண்ணாலுமே எல்லாமே ஸ்டோரேஜ் தான், டேட்டா பேஸில். மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயே வெதர் இன்டர்நெட் ஆர் நீங்கள் HTML ஃபைல் பண்ணால் கூட எல்லாமே அங்கே ஸ்டோரேஜ் தான். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கொஷின்ஸ் தமிழ் எடுங்க அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுங்க ஒரு கொஷின்ஸ் ஜென்ரேட் பண்ணுனா கூட இது வரைக்கும் அப்படியே எடுக்காது, அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொடுத்தா கூட கொஷின்ஸ் எடுத்தால் கூட ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். தமிழ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இலக்கணம் தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா. ஸோ அடுத்தது கொஷின் பாருங்கள், எதிர்ச்சொல். ஸோ நிறைய பேர் எதிர்ச்சொல்லுக்கு சொல்லும் பொருளும் எடுக்கிறீங்க. கொஷின் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணுங்கள். எதிர்ச்சொல்லா சொல்லும் பொருளுமா அப்படின்னு கொஷின்ஸை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க. கொஸ்டின்ஸே நிறைய பேர் ரீட் பண்ணுறதில்ல ஃபுல்லாகவே தெளிவாகவே. அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். கல்லுண்டு அப்படின்னா கல் இல்லை. இரு நிலம் அப்படின்னா இதுக்கு ஆக்சுவலாக பெரிய நிலம். நானே ஆல்ரெடி கொஷின்ஸ் வச்சுருப்பேன். ஓல்டு 11th 12th புக்கு படிச்சிங்கன்னா இருக்கும் எதிர்ச்சொல். பாருங்கள், ஓல்டு 11th 12th புக்கிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. சொல்லும் பொருள் வந்து அங்கே இருக்கும் பாருங்கள், எடுத்து படிங்க பார்ப்போம். 11th புக்கில், ஓல்டு 11th புக்கு 12th புக்கு நிறையா சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க. இலக்கண குறிப்புலாம் ஓல்டு பழைய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புக்கை எடுங்க. நிறைய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்புலாம் இருக்குது. இரு நிலம் அப்படின்னா பெரிய நிலம்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் வந்து சிறிய நிலம். பாருங்கள், 10th எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ 10th 12th இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க மார்ச்சில். ஸோ அதனுடைய கொஷின்ஸை பாருங்கள், ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு 1 or 2 கொஷின்ஸ் லாஜிக்காக கேட்பாங்க பாருங்கள். இப்போ அதுக்கே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ 10th எக்ஸாம் எழுதுகிறாங்க, பப்ளிக் எக்ஸாம் கொஷின் ஷேர் பண்ணுற பாருங்க தமிழ். ஸோ அதுவே வந்து லாஜிக்காக கேட்குறாங்க 10th ஸ்டூடெண்ட்டுக்கு. ஒரு நீங்கள் காம்படிஷனை படிக்கும்போது பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் மட்டும் நம்ம படிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தோம் முத்துராமலிங்க தேவர்னா. இப்போ நம்ம கொஷினும் சேர்த்து படிக்கிற மாதிரி கான்செப்ட் வேறெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சப்டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த சப்டாப்பிக்கு உங்களுக்கு சப்டாப்பிக்கு தெரிஞ்சு அதுக்கு உண்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மீனிங்கில் தான் உங்களுக்கு பொருந்தாத சொல்லலாம் டிஃபைன் பண்ண முடியும் நம்ம. சோம்பல் அப்படின்னா எதிர்ச்சொல், சுறுசுறுப்பு. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 6th புக்லேயே நம்ம சேர்த்து எழுதுகலாம் படிக்கிறோம். ஸோ இதுலையுமே உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற கொஷினுக்கு நீங்கள் புணர்ச்சி விதியை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிங்க. நம்ம டைரெக்டாக இருக்கிற கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓடையெல்லாம் காலிறங்கி. ஸோ ரீட் தி பேசேஜ் கேர்ஃபுல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொறியாளர் தந்தை யார் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சும்மா ஜென்ரலாக கொஷின் கேட்கலாம். விண்வெளி தேட்டத்தின் தந்தை அப்படிங்கிறது ஓகே.
இந்த பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். விஸ்வேஸ்வரையா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விக்ரம் சாராபாய் விஸ்வேஸ்வரையா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் இந்தியா. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. எம் விஸ்வேஸ்வரையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்ஜினியரிங். ஸோ இவர் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய். மாதிரி ஜென்ரலாக ஒரு கொஷின்ஸ் ஒரு பேசேஜ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ பேசேஜில் கண்டிப்பாக 3 கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு 24,000 கிராமங்களில் இவ்வளோ கல்வியை எடுத்து செல்ல உதவினர் விக்ரம் சாராபாய். விண்வெளி மையம் வந்து திருவனந்தபுரத்தில். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இவருடைய முயற்சினால தான் இஸ்ரோ இந்த கொஷின்கள் எல்லாமே ஆன்சர் மேலேயே நமக்கு பார்த்துட்றோம். 11வது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம். ஸோ அவருக்கு பிறந்த ஊர், அவருக்கு பாரத ரத்னா என்னைக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். பாரத ரத்னா இயர் கொடுக்கல சார் அப்படின்னா மேபி பாரத ரத்னா எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு கூட இன்னொரு ஆப்ஷனாக இன்னொரு கொஷின் கூட ஃப்ரேம் பண்ணலாம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 6th புக்லேயே 6th புக் தமிழ் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சில பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கும். எந்த வருஷம் நோட் பண்ணீங்க பாரத ரத்னா விருது? 1997 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ அவர் படித்தது தமிழ் வழியில். ஸோ விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது அப்படின்னா எஜுகேஷன். இந்த பேசேஜில் 5 கொஷின்ஸுமே கவர் ஆயிடுச்சு. மேபி குரூப் 4 கேட்கும்போது கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் இருக்கலாம், இல்லை 1 or 2 கொஷின் இருக்காது. இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக அந்த 5மே ஆன்சர் பண்ணிடுவீங்க. இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக கொஷின் நல்லா ரீட் பண்ணணும் நீங்கள். இதை 2 இப்போ தான் நம்ம பார்த்துருக்குறோம். நாய் அப்படின்னா ஒருமையை குறிக்குதா பன்மையை குறிக்குதா? நாய்கள் அப்படின்னா பன்மை. நாய் தனது தலையை ஆட்டியது. ஸோ தனது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், தமது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில். 7th 8th புக்கில் படிங்க. ஒருமை வர இடத்துல தனதா, பன்மை வர இடத்துலையா அப்படின்னு சொல்லி. ஸோ அக்ரீனை ஒன்றன் பாலை உணர்த்துது. அக்ரீனை ஒன்றன் பாலவே அழகாக நான் ஆல்ரெடி நேற்றே சொன்னேன் பார்த்தீங்களா, தூரு இந்த மாதிரி தான் உங்களுக்கு விகுதி சொற்களாக வரும். அக்ரீனை பலவின் பாலை உணர்த்துது அப்படிங்கிறது தெரிஞ்சாவே ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா விகுதி சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஒருமை பன்மையில் அக்ரீனையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவின் பால் வரும்போது என்ன விகுதி சொற்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடையில் நம்ம பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டாக கொஷின் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கொஷின் கேட்கலாம். பொருந்தாதை சொல்லை கண்டறி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவும் கொடுக்கலாம், இன்டைரக்ட் தானியங்களை குறிக்கும் சொல்லுக்கு பொருந்தாதுன்னு கேட்கலாம். இல்லை வெறுமா எதுவுமே இல்லாமல் பொருந்தாதை சொல்லை கண்டறின்னு கொஷின் கேட்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இதை தான் டிஃபைன் பண்ணுது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நூல்களில் கொடுத்துட்டு பொருந்தாததுன்னு கேட்கலாம்,
சாகித்ய அகாடமி விருது கொடுத்து, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் விருது கொடுத்து கூட கொஷின் கேட்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்கு தான் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓல்டு 11th 12th புக்லேயும் இலக்கணம், சொல்லும் பொருளும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேபி 1 or 2 கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பழைய 11th 12th புக்கிலிருந்து ஒரு கொஷின் கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடலாம். ப்ளஸ் எனக்கு 90 போதும் 85 போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்லோடு ஜிகேல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு 6 to 10th மட்டும்தான் சார் நான் படிப்பேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்தமான மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 6 to 10th தாண்டிலாம் நான் படிக்கவே மாட்டேன், அதுதான் 10th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜிகே அந்த பக்கம் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். 11th 12th ஓல்டு நியூ ஸோ எல்லாமே நான் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்புலாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ புக்ஸ் எப்படி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கிறது தகுந்த மாதிரி தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம், வேறெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம். நீங்கள் இதில் 80 போட்டு அந்த பக்கம் 98 போட்டிங்கனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜிகேயில். ஸோ இங்கே நீங்கள் 95 போட்டு அங்கே உங்களுக்கு ஜிகே ஒரு 85 போட்டிருந்தீங்க, 170 above மேலே நீங்கள் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வே ஆஃப் அப்ரோச்சில் எப்படி லேர்ன் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் ஸ்கோர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபைன் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வே மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரே வே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் தான். மேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸு நானுமே டீச் பண்ணும் பாருங்கள். மேக்ஸு ஃபார்முலா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% தான் இருக்கும் கொஸ்டினில். ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி 40% தான் இருக்குமே. ஸோ மோர் தென் 60% மேத்தமேட்டிக்கல் பேசிக் கான்செப்ட், பேசிக் நாலேஜ் இருந்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் ரிமைனிங் 45 கொஷின்ஸ், ரிமைனிங் 50 கொஷின்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணலாம். நீங்களும் தமிழ் புக்கை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி அப்படின்னா கான்செப்டாக, ஸோ டைரெக்டாக படிக்கிறத விட இன்டைரக்டாக கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ கடைசியாக நீங்கள் அதான் 5000 கொஷின்ஸ் ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்களே சொல்லலாம், கொஷின்ஸ் புக்கிலிருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்தாலும் வரலினாலுமே ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ ஏன்னா அதிலே நானே சொல்லிடுவேன், எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் எழுதலாம். இலக்கணம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் டைரெக்டாகவும் கேட்கலாம், இன்டைரக்டாகவும் கேட்கலாம். ஸ்கூல் புக்கு தான் அது டிஃபைன்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இது எப்படி லாஜிக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறது தான், எப்படி லாஜிக்காக கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் நல்லா. நீங்கள் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தது அப்படின்னா